ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பலமுறை அவர் சுடப்பட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பலமுறை அவர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார். அதே போல் இப்போ கூட 2 நாள் முன்னாடி ஹோட்டலில் ஒரு டின்னர் பார்ட்டியில் 8 முறை அவரை நோக்கி சுட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ அவரை காப்பாற்ற வந்த ஒரு செக்யூரிட்டிக்கு தான் ஒரு புல்லட் வந்திருக்குது. ஆனால் அவர் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டதுனால அவருக்கும் ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போ ஒரு டவுட்டு இதில் தோணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் டைம்லேயே கூட ட்ரம்ப்பை சுட்டாங்க. இப்படி காதை கிழிச்சிட்டு போச்சு புல்லட். ஸோ அது முடிஞ்ச பிறகு அவர் சொன்னது என்னென்னா, கடவுள் என்னை ஒரு காரணத்துக்காக தான் காப்பாற்றிருக்கிறார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே சுட்டவங்க என்ன காரணத்துக்காக சுட்டிருப்பாங்க? அவருடைய ஐடியாலஜி பிடிக்காம. ஏன்னா அவர் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாகவே சொன்னது இப்போ இந்தியர்களெல்லாம் அனுப்புகிறாங்களே, இதெல்லாம் அவர் அப்போவே சொல்லிட்டு தான் வந்தார், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார். ஸோ அது பிடிக்காமல் தான் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது பண்ணதுனால அவர் தன் குணத்தை மாற்றிக்கல. அதேமாதிரி அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு இளைஞரை கூட கொன்னுட்டாங்க ஆக்சுவலாக. அப்போவும் அவருடைய குணம் மாறலை. ஸோ இதே மாதிரி ஈரான் முன்னாள் அதிபர் காமினி அவர்களை அவர் ஒரு அந்த முஸ்லீம் கட்சியுடைய ஒரு புரட்சியாளராக தான் ஃபஸ்ட் இருந்தார். அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு கட்சி இருந்தது, அதற்கு எதிராக இருந்து அவரும் பல முறை சிறைக்கு போயிருக்கிறாரு. அவரை கொல்றதுக்கு பல முறை முயற்சி நடந்து, அதில் ஒரு முயற்சியில் அவருக்கு ஒரு பக்கம் கையே செயல் இழந்து போச்சு. ஸோ கடைசி வரைக்குமே செயல் இழந்து தான் இருந்தது. ஆனாலும் அவர் கொல்லப்படலை. ஒரு 30 வருஷங்கிட்ட ஈரானை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னா, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப்பே காமினியை கொன்னுட்டா அவர் நினச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தார். ஆனால் அதுக்கப்புறம்தான் போர் தீவிரமாச்சு. அவரை எதிர்பார்க்காத அளவிற்கு தீவிரமாச்சு. மேபி இப்போ ட்ரம்ப்பை கொல்ல முயற்சி செஞ்சதுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒருவர் எதிர்கட்சியை சார்ந்தவர் தான் இதை பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த ஹோட்டலில் ஏற்கனவே அவர் புக் பண்ணி தங்கி இருக்கிறார். அதனால தான் அவரால் செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவர் ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவர். ரொம்ப ரொம்ப மோசமாக அவரை பற்றி போஸ்டெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாரு. கொல்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கொலை முயற்சிக்கு முன்னாடி தன்னுடைய ஒரு குடும்பத்திற்கு மெசேஜ் வேறு அனுப்பிச்சிருக்கிறார். ஸோ அதில் ட்ரம்ப்பை ஒரு ரேப்பிஸ்ட், பீடோஃபைல்னால் மைனர் பெண்களோட காமம் வச்சிருக்கிறது, குழந்தைகளோட. ஸோ இப்படிப்பட்டவர் இந்த நாட்டை ஆட்சி செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு அரசியல் கருத்து. அரசியல் ஏன் டேஞ்சருன்றது இதுக்காக தான். அரசியலில் நம்ம ஒருத்தர் அல்லது ஒரு கட்சியை பிடிக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரை நாம் வெறுப்போம். எந்தளவுக்கு இங்கே பிடிக்குதோ அந்தளவுக்கு அங்கே வெறுப்போம். அது நம்மளை மனநோயாளியாக மாற்றிடும். ஸோ அதுதான் இங்கே நடந்துருக்குது. பட் இருந்தாலும் அப்போவும் ட்ரம்ப்புக்கு ஒன்றும் ஆகலை. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அறியாமை. என்ன அப்படின்னா, ஒருவேளை காமினி கொல்லப்படாமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய போர் வெடிச்சிருக்காது. ஃபஸ்ட்டு அவரை கொன்னது தான் பண்ண மிகப்பெரிய தப்பாக இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நம்முடைய அதிகாரத்தின் மூலமாக கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது நமக்கு நேரெதிராக திரும்பும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், காமினியை பலமுறை கொல்ல பார்த்தாங்க, ட்ரம்ப் அவர்களையும் அதே மாதிரி பலமுறை கொல்ல பார்த்தாங்க. ஆனாலும் அது நடக்காததற்கு முக்கியமான காரணம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது, ஃபிக்ஸ் ஆனது தான் நடக்கும். ஸோ இது புரியாமல் நம்ம இவங்க இல்லைன்னா நல்லாயிருக்கும், அவங்க இல்லைன்னா அதை விட மோசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே பாருங்கள், ஒருத்தர் வெறுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான முடிவு அல்லது வேலையிலே அவரை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வரவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவனே தேவலான்னு நினைக்கிற அளவுக்கு மோசமானவர்களாக வருவாங்க. ஏன்னா அது கர்ம கணக்கு, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் நடப்பது, இதை நடந்ததே நடக்கிறதுனால ஒரு நாடகம்னு சொல்லலாம். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதில் நன்மையும் இருக்குது, ஏற்றுக்கும்பொழுது தான் அதோடைய நன்மை தெரியும். ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் இந்த போருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த போர்னால் சில அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்க நேரலாம், இதை நம்ம நிகழ்காலத்துக்காக இந்த போரை பண்ணலை, எதிர்காலத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னார். என்ன எதிர்காலத்துக்கு பண்ணுறாருன்னு தெரியல இல்லையா, அவருடைய வயசுக்கு இனி என்ன எதிர்காலம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அது நாட்டுப்பற்று பண்ணுற வேலை. ஆனால் உண்மையிலே அவர் எதிர்காலத்துக்கு தான் பண்ணுறாருன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா அது அமெரிக்காவின் எதிர்காலம் இல்லை, இந்தியாவின் எதிர்காலம். ஆமாம், இப்போ கலியுகத்தின் இறுதி காலம் நடக்குது. அப்படின்னு அர்த்தம், கலியுகம் அழிய போகுது, அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக இதே பாரத பூமி மாறப்போகுது. அப்போ மற்ற இடங்கள்லாம் அழிஞ்சிடும். அந்த அழிக்கிற வேலையைத்தான் வல்லரசு நாடுகள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்கனவே உக்ரைன் போர் இதெல்லாம் நடந்தால் கூட இது ரொம்ப உக்கிரமாக நடக்குது இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இந்த போர் நடக்குது. ஆனால் இதுக்கு நம்ம பேனிக் ஆக தேவையில்லை, இதெல்லாம் நடந்தே தீரணும். ஏன்னா கடவுள் சொல்கிறது, மகாபாரதத்தில் 8வது குழந்தையினால நீ கொல்லப்படுவாயின்னு அசுரரி கேட்குது கம்சனுக்கு, அவனுடைய தங்கச்சி பையனை, தங்கச்சியோடைய 8வது பையன் மூலமாக. ஸோ இதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், தங்கச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை கேட்டவுடனே ஆஹா நம்ம உயிரே போகுதே அப்படின்ட்டு தங்கச்சி புருஷனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அவனுக்கு ஆள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் அவன் கொலை பண்ணுறான். ஸோ அப்போ இந்த கிருஷ்ணருடைய அப்பா கிருஷ்ணருடைய அம்மா கேட்குறாங்க கிருஷ்ணரோட அப்பா கிட்ட, 8வது குழந்தை தானே கம்சனை கொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தையெல்லாம் இவன் கொல்றான்? அது கிருஷ்ணருடைய அப்பா சொல்லுவார், அப்போ தானே பாவக்கூடம் நிரம்பும் இல்லையா, அதற்கான பாவம் செய்தால் தானே தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ உலகம் அழியணும், அப்போ அழியறதுக்கு தேவையான பாவம் செய்யணும். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி நல்லவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே நடக்கிறது. அந்த பாவக்கூடம் நிரம்பினால்தான் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அதற்காக தான் நடக்குது. அப்போ நல்லவர்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, ஏன்னா இது உங்கள் உலகம் கிடையாது, சத்தியுகம் தான் நம்முடைய உலகம். அங்கே தான் அமைதியாக இருக்கும். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அங்கே இந்த மாதிரி நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது. ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே தர்மம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆட்சி நடக்கும். அந்த கிருஷ்ணராக நீங்கள் கூட பிறக்கலாம், அதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப ஈஸியான முயற்சி. நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இது நமக்கு தெரியல, இதை கடவுள் சொல்கிறார். இந்த உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம இந்த குடும்பம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த நாடுன்ட்டு அந்த அட்டாச்மெண்ட்னால தான் இவ்வளோ பாவம் செய்கிறோம். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். உலக நாடுகளில் யுத்தம் நடக்கிறதுக்கெலாம் அதுதான் பேசிக் காரணம்.
கடவுள் சொல்கிறாரு, நீ இந்த உடம்பே கிடையாது, அப்புறம் எதுக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒன்றுதுன்னு அடையாளப்படுத்திக்கிற? நீ வெறும் ஆத்மா. அது மட்டும் இல்லை, இப்போ ஆணாக பிறப்ப, அடுத்தது பெண்ணாக பிறப்ப. இன்றைக்கி இந்தியாவில் பிறப்ப, நாளைக்கு அமெரிக்காவில் பிறப்ப, நாளைக்கு உக்ரைனில் பிறப்ப, அடுத்தது ஈரானில் பிறப்ப. நீ யாரை எதிரின்னு நினைக்கிறோ அங்கேயே போய் பிறந்துருவேன். ஸோ அதனால்தான் அதெல்லாம் விட்டுரு. யாரையும் வெறுக்கவும் தேவையில்லை, ஸ்பெஷலாக விரும்பவும் தேவையில்லை. ஏன்னா ஸ்பெஷலாக விரும்பினா வெறுக்கவும் செய்வோம். சகோதர அன்பு ஆத்மாவின் மீது மட்டும் இருக்கட்டும், உடல் மேலே கிடையாது. அப்போ அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த பூமியிலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகணுன்னா இந்த செய்தியை கொடு. நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணுங்கள். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அதனால தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபம் கொடுத்துருக்காங்க. அவர் மட்டும்தான் கடவுள், மற்றவர்களும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், தேவதைகள். வேறு யாரும் இல்லை, நாம தான் மறுஜன்மம் எடுத்து இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம். மீண்டும் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு தான் சிவனே வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்னுடையவர் சிவன் மட்டுமே. எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகோதரன், நண்பன், குரு எல்லாமே அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் சரியான பாதையில் நம்மை அழைச்சிட்டு போவார். எப்படி? அதற்காகவே ஒரு வயோதிகர் உடலில் கடனாக எடுத்து ஞானத்தை சொல்கிறார். அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ யாரையுமே வெறுக்கிறது தேவையற்றது. ஏன்னா உலக அழிவு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு யாராவது காரணமாக கருவியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்கள கூட வெறுக்க தேவையில்லை. ஏன்னா இதன் மூலமாகத்தான் சொர்க்கம் வருது. ஏன்னா கலியுகம் அழிந்தால் தானே சொர்க்கம் வர முடியும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மேலே போய் ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே சொர்க்கத்துக்கு வந்தால் சொர்க்கத்தை நரகமாக்கிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் அழிக்கிற வேலை நடக்குது. இப்போ நம்மளும் மேலே போயிட்டு தான் வருவோம். ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்குரிய குணம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலை அடையணும். எப்படி சாத்தியம்? எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை நினைவு செய்வதன் மூலமாகவும் அவர் கொடுக்குற ஞானத்தை மட்டுமே சிந்தனை செய்வதன் மூலமாக மட்டும்தான் இது சாத்தியம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.